ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். சரி, இன்னைக்கு நம்ம ஆண்டு வார்த்தைக்கு நேராக திருப்பப்படுவோம். மனவாட்டியின் ஆயத்தம் என்கிற தலைப்பில் அவனுடைய வார்த்தையை எனக்கு கொடுக்க உதவி செய்த ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ சபை எப்படி ஆயத்தமாய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த மணவாளனை சந்திக்க எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டு கொடுக்க உதவி செய்தார். மணவாட்டியின் ஒரு அலங்காரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டி தன்னை என்ன செய்கிறாளாம்? ஆயத்தமாக்கி கொள்ளுகிறார். அப்போ இந்த மணவாட்டி தன்னை அலங்கரித்து தன்னை ஆயத்தமாக்குகிறார். ஒரு மணவாட்டி தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தத்துக்குள் உள்ள ஒரு பகுதிதான் என்னது? தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். யாராவது அலங்கரிப்பு வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? அலங்கரிப்பு இந்த நாட்களில் ரொம்ப விசேஷப்படுத்தப்படுகிறது. அலங்கரிப்புக்கே நேரத்தை செலவிடுகிற எவ்வளவோ நபர்கள் உண்டு. தன்னை அலங்காரமாய் வைத்துக்கொள்ள எல்லாரும் விரும்புகிறாங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு தனக்கு இப்படிப்பட்ட ஹேர்பேண்ட் வேணும், இப்படிப்பட்ட கிளிப்ஸ் வேணும், எனக்கு ட்ரெஸ் இப்படி வேணும். என் தங்கச்சி பொண்ணு இருக்கா, சின்ன பிள்ளை தான், அவளுக்கு ட்ரெஸ் யாரும் எடுக்கக்கூடாது. பீரோவை திறந்து அவளே பார்ப்பா. வேறு ஏதாவது எடுத்து கொடுத்தா அந்த ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் அவளுக்கு. அதனால் என்ன, அவளே எடுத்து அழகாக நீட்டாக போட்டு மம்மி சூப்பராக இருக்குது அப்படின்னு காமிப்பா. சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்யுது? தன்னுடைய அலங்காரத்தை அது என்ன செய்யுது? முக்கியப்படுத்துகிறது. நம்ம எல்லாரும் வாங்க அலங்காரம் பண்ணாமே நம்ம வருகிறோம். போனேன் எப்படினாலும் கண்ணாடி முன்னாடி நின்று கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு. இதில் இப்போ வாலிப பசங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க? தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதுல நாட்டம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா வாலிப பிள்ளைகள்? இங்கே வரைக்கும் டிராயிங் போட்டிருப்பாங்க கையில், அலங்கரிப்பு. ஆனால் இந்த அலங்கரிப்பெல்லாம் தேவையா? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த அலங்கரிப்பு, நான் அன்றைக்கி ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ சொல்கிறாங்க, பெண்கள் குறியீதான ஒரு நிகழ்ச்சி. அதில் சொல்கிறாங்க, தன்னை அலங்கரித்து கொள்வதற்கான காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் வாங்க ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் மாதம் 5000 ரூபாய் செலவு பண்ணுகிறேன். ஒரு பொண்ணு சொல்கிறா 4000 ரூபாய், ஒருவர் 3000 ரூபாய். மாதம் தோறும் தன்னை அலங்கரித்து கொள்ள என்ன செய்கிறாங்க? அவங்க அவ்வளோ பணங்கள் செலவு பண்ணுறாங்க. அப்போ நினச்சேன், ஒரு ஆளுக்கு சம்பளம் கூட சிலருக்கு என்ன இல்லை, 5000 ரூபா சம்பளம் கூட இல்லை. அப்போ இந்த 5000 ரூபா சம்பளத்தை ஒருத்தர் வாங்குறாருன்னா ஒரு மனைவி, பிள்ளைகள், வீட்டு வாடகை, சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸு, இதெல்லாம் அதுக்குள்ளே மெயின்டைன் ஆகணும். ஆனால் ஒரு மகள் சொல்லுகிறாள், நான் என்னுடைய அலங்காரத்துக்கு நான் 5000 ரூபா செலவு பண்ணுகிறேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், புறம்பான அலங்கரிப்புக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதற்காக அநேக பணங்களை செலவு பண்ணுகிறோம். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாக இராமல் என்று 1 பேதுரு 3:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் என்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாதா அப்படி என்று ஒரு கேள்வி நமக்கு எழக்கூடும். நாம் நம்மை தகுதியாய் அலங்கரித்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளை தம்மை எப்படி அலங்கரித்து கொள்ள வேண்டும்? தகுதியாய் அலங்கரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய அலங்காரம் பிறர் நம்மை இச்சிக்கத்தக்கதான அலங்காரமாக இருக்கக்கூடாது. பிறர் நம்மளை பார்த்து ரசிக்கத்தக்க அலங்காரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய அலங்காரம் அது தேவ மகிமை நிறைந்த அலங்காரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அலங்காரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை எப்படியாக அலங்கரித்து கொள்ள வேதம் சொல்லுகிறது, தேவன் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:5 வாசிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அடுத்ததாக இங்க ஒரு அலங்கரிப்பை சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு அலங்காரம்னா நம்ம நினைக்கிறோம் நல்ல க்ரீம் போடுறது, நல்ல ஒரு பவுடர், அதுக்கு அப்புறம் என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதெல்லாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கீழ்ப்படுதலாகிய அலங்கரிப்பு. ஹல்லேலூயா! கீழ்ப்படினும் நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படுதல் என்பது என்னதான்? ஒரு அலங்காரம். தேவ ஜனம் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒரு அலங்காரம்.
அந்த ஆத்தும மணவாளனை சந்திக்க போகிற தேவ சபை தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எப்படியாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? கீழ்ப்படிதலோடு அந்த ஆவியோடு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியில நம்ம நின்னாதான் மேல் படிக்கு போக வேண்டும். அநேகர் கீழ்ப்படியே என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. கீழ்ப்படிங்கிறது அவங்களுக்கு அது முடியாத காரியமா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதி தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப தேவை. ஆதியாகமம் 26:4 சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி மாற்றினாராம்? சீமானாய், ரொம்ப செல்வந்தன். அவங்களுடைய மந்தைகள் பூமி என்ன செய்ய முடியலையா, தாங்க கூடாது. இங்க அப்படி எங்கேயாவது நடக்குதாங்க? அப்படிப்பட்ட செல்வ சீமான்கள் இருக்கிறாங்களா? பூமி தாங்க கூடாத அளவுக்கு தேவ பிள்ளையை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க முடியும். அன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தினா அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது தேவனுக்கு பிரியமான செய்தி இல்லை. இல்லை, ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். யோசிச்சு பாருங்க, நம்மளை அதை வச்சு பார்ப்போமே. நான் ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி சொன்னார்? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். நான் என் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற நபர்களாய் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வேதத்தில் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ வசனங்களை கேட்கிறோம். நம்ம எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? யோசிச்சு பாருங்க. நிறைய இப்ப எப்படி ஆயிடுதுன்னா, வசனம் கேட்பது ஒரு பழக்கமாய் போய் விடுகிறது. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் கேட்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஆமென் அல்லேலூயா சொல்றாங்க, கை தட்டுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் தான் எப்படி வாழ நினைக்கிறாங்களோ அப்படித்தான் வாழ்றாங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையினுடைய மதிப்பு என்ன செஞ்சிடுது? ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவங்க பாக்கியவான்கள், கை கொள்றவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணுமா? என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்ததினால். கீழ்ப்படிதலோடு நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவி என்ன செய்யணுமா? கணவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். 26:5 அதே ஆதிகாமம், சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும், தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருப்பாங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். அல்லேலூயா. நாமும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலி என்னத்துக்கு ஆண்டு கேட்கிறார். அநேக என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்ட வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க. அது இருக்கீங்களா? நான் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் நல்லா சுமக்கிறீங்க தேவனுடைய வேலையை. ஏன்னா எங்களுக்கு வாடகை தானே உங்களுக்கு தெரியும். ஸ்பீக்கரை ஞாயிற்றுக்கிழமை தூக்கி சுமக்கணும், 3 மாடி 2 மாடிகள் அந்த ஆராதனை முடிச்சு இறக்கி வரணும், சாயந்தரம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்படியாக எங்கள் பிள்ளைகள் நல்லா உழைப்பாங்க. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நல்லது, நீங்கள் நல்லா சுமக்கிறீங்க தேவனுடைய வேலையை. கர்த்தருக்கு செய்கிற வேலை என்பது என்னது? ஒரு பலி. ஆனால் சில காரியங்களுக்கு மட்டும் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க? அவர் அது கீழ்ப்படிய மாட்டார். இதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு டைரக்டாக சொல்வார். இதை நான் கேட்க மாட்டேன். இங்கே பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் செய்கிற பலியை பார்க்கலும் எது முக்கியமா? நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை பார்க்கலும் எது முக்கியம்? நீங்கள் கொடுக்கிற தசம பார்க்கலும் எது முக்கியம்? தேவனுக்கு உற்சாகமான ஊழியத்தை பார்க்கலும் எது முக்கியம்? நம்ம என்ன செய்யறோம்? கீழ்ப்படிதல் எங்கேயாவது ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாம் செய்யறோம். அதுதான் இங்கே சாமுவேல் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாவின் இனத்தை பார்க்கிலும் நீ கொடுக்கிற எல்லா பலிகளை பார்க்கிலும் ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ இந்த அமலேக்கிற என்ன செய், முற்றிலும் சங்கரித்து விடு. கர்த்தர் அதுக்காகத்தான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலை ஏன் ராஜாவாக ஏற்படுத்தினார்? ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் யுத்தத்துக்கு போகும்போது எங்களுக்கு முன்பதாக செல்ல ஒரு ராஜா வேண்டும். இந்த ராஜாவை ஏன் ஏற்படுத்தினார் ஆண்டவர்? யுத்தங்களை நடப்பிக்கத்தான் ஏற்படுத்தினார்.
அமலேக்கனை அழித்து விடு அப்படின்னாரு. என்ன செய்யல அவன் முடிக்கல, அதை கீழ்ப்படியவில்லை. கடைசியில் என்னாச்சுது? அவனுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. இவனை பார்க்கிலும் உத்தமமான ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் நாம் இருப்போம் என்றால் நம்மை பார்க்கிலும் எவ்வளவோ உத்தமவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள், இனியும் வரப்போகிறார்கள். நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய செவியை விளக்குவோம் என்றால் அந்த உத்தமர்களுக்கு எடுத்து அந்த ராஜ்யபாரத்தை, அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கு. அப்படி கொடுக்கிறதுக்கு நாம் ஏன் தேவனை தேட வேண்டும்? அவர் என்னத்தை விரும்புகிறார்? நான் பிதாவானால் எனக்குடைய கனம் எங்கே? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிவது. அப்ப உம்மை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய்விடக்கூடாதே, கீழ்ப்படிய வேண்டும். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தைகள் நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன செய்வோமா? நாங்க கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஒரு நமக்குன்னு சில காரியங்களை வச்சிருப்போம், அதை விட நமக்கு தீமையா தோணும். அச்சோ, இதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்ம இதை செய்யறது? ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எஸ்தர் 1:19 பாருங்க, வஸ்தி என்ன செய்யலையா? புருஷனுக்கு கீழ்ப்படியல. அவன் அழைத்து அனுப்புகிறாள். எதுக்கு? தன் மனைவியை எல்லாரிடத்திலும் காட்ட அழைத்து அனுப்புகிறாள். அவள் வரமாட்டேன் என்று கீழ்ப்படியாததினால் என்ன நடந்துச்சு? அங்கே அவள் ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டு, ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டு யார்கிட்ட போயிடுச்சு? உத்தமையாகிய எஸ்தரிடத்தில் போய்விட்டது. அல்லேலூயா. தேவ சபை கீழ்ப்படிதலோடு அந்த தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். எவ்வளோ அழகா இருக்கிறது, பிரச்சனை இல்லை. கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16:29 வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம என்ன செய்யணுமா? நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அலங்காரம்? ரெண்டாவது சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் குறைந்து காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல பரிசுத்தத்தை நாம் அநேக இடத்தில் பார்க்க முடிய மாட்டேங்குது. பரிசுத்தத்தை ஏன் தேவன் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்? யாத்திராகமம் 19:22 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்தம் வேண்டும்? நான் பரிசுத்தராகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் எப்படி இருங்க? நீங்க பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் தான் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வந்து உங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்தம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன வந்துடுது? நமக்குள்ள பனிஷ்மெண்ட் வந்துடுது. சங்காரம்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால் ஈஸியாக சொல்கிறேன். என்ன வருது? பனிஷ்மெண்ட். என் பையன்ட்டு சொல்லுவேன், நீ எப்போவாவது கைமீறி போனீன்னா அப்போவே உனக்கு ஒரு அடி உழுது தெரியுதா உனக்கு? உன்னை அப்படியே முழிப்பான். நேற்று என் கால் இடிச்சு ரத்தம் வந்துருச்சு அப்படிமா. ஏன்னா நேற்று தான் என்கிட்ட ஒரு வம்பு பண்ணியிருப்பான், அவன் கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டான், ஏற்று நின்று இருப்பான். ஏன்னா தேவன் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நமக்கு ஒன்றுமே நடக்கலன்னா அப்போ நீங்கள் நினைக்கணும், ஆண்டருடைய பார்வை என் மேலே இல்லை, அப்போ நான் பண்ணுறதான் கரெக்ட். இல்லைங்க, ஆண்டர் உங்களை நோக்கி பார்க்கல. அவர் தன்மேல் பிரியமா இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்தார்? அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சிட்சை வருதா? கடிந்து கொள்ளுதல் வருதா? அப்ப நீங்க இன்னும் பாக்கியவான்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நேசம், பாசம், அன்பு, அவருடைய பார்வை உங்க மேல இருக்குது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் நினைப்பேன், ஒவ்வொருத்தங்க என்னெல்லாமோ செஞ்சா ஒண்ணுமே நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன காரியம் செஞ்சா உடனே ஒரு அடி போட்டுறீங்களா? ஆண்டவரே, ஏன்பா என்ன மட்டும் இப்படி அடிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? அவருடைய பிள்ளை இன்னும் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நம்ம நினைக்கிறோம், அவங்க அதெல்லாம் செய்யறாங்க, நீங்க கண்டுக்கிறீங்களா? பாருங்க, அந்த சிஸ்டர் இப்பதான் என்ன சண்டை போட்டு வந்துச்சு, அதுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் எதையாவது ஒன்று கோபத்தை திட்டினா கூட உடனே எனக்கு ஒரு அடி போட்டுறீங்களே. அவன் நேசிக்கிற பிள்ளை தான் என்ன செய்வார்? அவரு சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். நேசம் இருப்பதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம
அன்பில்னா எக்கடி கேட்டு போ, நீ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லுவோம். நேசம் இருப்பதனால்தான் பிள்ளைகளை கடிந்து கொள்கிறோம். பிரம்பை எடுத்து 2 போடுறோம். எதுக்காக? நேசம் இருப்பதினால். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் ட்ரீட் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் பரிசுத்தம் வேண்டும்? நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறார்? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த முடியும்? யார் இங்க சொல்ல முடியும்? நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்ல முடியும். அல்லேலூயா. நம் தேவன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகள் குற்றமில்லாமல் வாழ்ந்தார்கள். தானியேலை குற்றம் கண்டுபிடிச்சாங்களாம். எங்கெல்லாம் குற்றம் அவனுக்குள்ள இருக்குது, மூளை முடுக்கு சந்து பொந்தெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அவனுடைய அலுவலக காரியங்கள் தேடி பார்க்குறாங்க. எங்கடா குற்றம் இருக்குது, இவனை பிடிச்சி எங்கே போட்டுடலாம்? சிங்கக்கபில போட்டுடலாம். சந்து பொந்தெல்லாம் தேடி பார்த்தாலும் என்ன கிடைக்கல? அவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் தேவனை ஆராதிப்பதினால் அதை வைத்து என்ன செய்றாங்க? அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை சந்து பொந்தாய் தேடி பார்த்தாலும் குற்றத்தை பிறர் காணக்கூடாது. ஹல்லேலூயா. குற்றத்தை காணக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரை வணங்குகிற, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னை பரிசுத்தமாய் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். யோசுவா 3:5 பாருங்க, நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். ஏன் பரிசுத்தம் வேணும்? நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உன்னை நீ சுத்தவானாய் காத்துக்கொள். பாவிகளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். இதே பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, உண்மையான தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன் ஆண்டவரே, நான் பரிசுத்த குறைச்சலாய் நான் நடந்துட்டேன் ஆண்டவரே. சில நேரத்தில் யார்ட்டையாவது நான் கொஞ்சம் கடினமாய் பேசியிருந்தா உடனே வீட்டுக்கு வந்து நான் இந்த வார்த்தை எனக்கு சுட்டி காட்டுவார். சின்ன வார்த்தையாக தான் இருக்கும். அந்த வார்த்தையை நினைச்சு நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஆண்டவரே ஆமாம் தப்பு தானே, இதை இப்படி பேசியிருக்கலாமே, இந்த வார்த்தையை நான் ஒமிட் பண்ணிட்டு நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாமே, இசப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர் இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது குணமாக்கும் ஆண்டவரே. அடுத்த நாள் போய் என்ன செய்வேன்? அவங்கள சமாதானப்படுத்த அவங்களோட நல்ல ஐக்கியமா பேசிடுவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தையை கூட என்ன செய்கிறாரு? அவர் கவனித்து பார்க்கிறார். ஆவியானவரோடு நமக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதை கற்றுக் கொடுப்பார். மா நீ பேசுறது சரியில்லைம்மா, உன்னுடைய எண்ணம் சரியில்லை, நீ ஏன் அந்த நபரை இப்படி தப்பா யோசிச்ச? கர்த்தர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தமாய் நம்மளை வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்மை நாம் பரிசுத்தமா மாத்தினாதான் எது நடக்கும்? அற்புதமே நடக்கும். உள்ளெல்லாம் அசுத்தத்தை வச்சுட்டு அற்புதம் நிஜமா நடக்காது. அதனால தான் ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது அவர்களை ஒப்பு கொடுக்க வைக்கிற ஜெபத்தை சொல்லி கொடுக்கணும். இசப்பா நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறேன், எழுதுக்குள்ள வாங்க. அப்படி அவங்க ஒப்பு கொடுத்த பிற்பாடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமென். சுத்தமாய் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம வெளிப்பிரகாரமா நம்மளை சுத்தமாக காமிச்சு கொள்ளுகிறோம். நான் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனவாட்டி, ஆனா உள்ளே எப்படி இருக்குது? உள்ள அசுத்தங்கள் நிறைந்து இருக்குது. இந்த உள்ள ஒரு பரிசுத்தம் வேண்டும், உள்ள ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். அல்லேலூயா. உள்ள பாருங்க கோபம், எரிச்சல். அநேகர் வெளிப்பிரகாரம் பார்க்கும்போது பஸ்டமா சிஸ்டர் அப்பா நாங்கள் மயங்கி இருக்கிறோம். எத்தனை தடவை மயங்கி போய் அடுத்தது மயங்கியே போயிருக்கிறோம் நாங்கள். ஆகா இப்படி தானே சொன்னாங்க எங்களை பார்த்து, ஆனால் அடுத்த நாள் வரும் உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க, நேற்று தானே என்னை புகழ்ந்தாங்க, எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? வேஷமா இருக்கிறாங்க. வெளியே அழகான அலங்கரிப்பு, நல்ல சிரிப்பு தான், நல்ல பிரைஸ் தி லார்ட் தான், பார்க்கும்போது இனிமையான வார்த்தைகள் தான். வெளி அலங்கரிப்பு சூப்பர், மார்க் போட்டுடலாம். உள்ள அலங்கரிப்பு எப்படி இருக்குது? உள்ளான அலங்கரிப்பு எரிச்சல், பார்க்கும்போது கோபம், பொறாமை. இந்த உள்ளான
அலங்கரிப்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உள்ளான அலங்கரிப்பு. அதனால தான் 1 தீமோத்தேயு 4:12-13 சொல்லியிருக்குது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. உள்ளான அலங்கரிப்பு. பரிசுத்தம் வெளியே மட்டும் இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? உள்ளே இருக்கணும். மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ளேயும் கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை, எரிச்சதெல்லாம் வரும். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால நம்ம அதை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கழுவி சுத்திகரிச்சிடணும். சிலர் மேலே அவங்க செஞ்ச சில காரியத்தின் நிமித்தமாக உள்ளே கசப்பு எழும்பும். உடனே ஆவியானவர் அன்னைக்கு சொல்றாரு, உனக்குள் கசப்பான வேர் முதலாய் எழும்பாதபடிக்கு அதை பிடுங்கி போடு. அல்லேலூயா. நம்ம நினைச்சோம் அதையே கற்பனை பண்ணி அது கீழே ஃபுல்லாக ஆணிவர் விட்டு 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 அது அப்படியே 2 கிலோமீட்டர் பரவி அப்படி பெரிய மரமாகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அந்த கசப்பை அப்படி வளர்த்துக்கிட்டே இருப்போம். தேவ பிள்ளைங்க கசப்பை வளர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாவரோடும் என்ன செய்யுங்க? சமாதானமாயிருங்கள். இயேசுடைய பிள்ளைகளுக்குள் கசப்பு வந்தாலும் அந்த கசப்பை பிடுங்கி போடத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம் மேல இருக்கிறது. அல்லேலூயா. பிடுங்கி போட்டுடணும். கசப்பு வராது நான் சொல்ல மாட்டேங்க. நம்ம மனுஷ சரீரத்தில் இருக்கிறோம். இந்த உலக சுபாவங்கள் நமக்குள்ள அப்போது வந்து என்ன செய்யும்? இன்டர் ஆகும். கசப்பு வரும். ஆனால் அந்த கசப்பை என்ன செஞ்சணும்? நம்ம பிடுங்கி போட்டுடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஜெயிக்க பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க நடக்கை பேச்சில் உண்மை. எதை பேசுறீங்களோ அதுதான் உண்மையா இருக்கணும். ஒரு நபரோடு நீங்கள் எதை பேசுகிறீர்கள், அவங்ககிட்ட நீங்க எதை சொல்றீங்க, அதுதான் உண்மை. உள்ளத்தில் இருக்கிறதை மாற்றி போடுங்கள். அதான் ஆண்டு சொல்லுகிறார், வெளியிருந்து போறது ஒன்று தீட்டுப்படுத்தாதுமா, உன் உள்ள இருந்து வரதான் என்ன செய்யுது ஒண்ணு. ஏன்னா உள்ள அங்க நிறைஞ்சு இருக்குது. உள்ள அத்தனையும் நிறைச்சி வச்சிருக்கிறோம். வெளியே பார்த்தா நம்மளை தெய்வீகமா நினைப்பாங்க. ஒரு வார்த்தை உள்ள இருந்து வெளியே வரும் பாருங்க, அதோடு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை போயிடுச்சு. சொல்லுவாங்க, ஐயோ இந்த சிஸ்டரை இந்த பிரதரை நான் இப்படி நினைச்சேனே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே. அதோட பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு கரும்புலி வச்ச மாதிரி ஆயிடும். உள்ளேயும் கிளியர் ஆக வேண்டும். அல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல நாம் இருக்கக்கூடாது. வெளியே பார்க்க அழகா பளிங்குகள், அழகா மொசைக் தரதான் சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே அசுத்தம். நம்முடைய ஜீவியம் அப்படி இராதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை தேவன் பரிசுத்தமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, நான் என்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்க போகிறார். கரங்களை வைத்து, ஆண்டவரே எனக்கு இந்த அலங்கரிப்பு வேணும். அல்லது வார்த்தை நான் கேட்டது போல அல்ல, இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அது ஒரு பெரிய அலங்கரிப்பாய் இராமல் உள்ளான அலங்கரிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். உள்ளான அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற அலங்கரிப்பு நமக்கு வேணும். கீழ்ப்படுதல் என்கிற அலங்கரிப்பு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிய அலங்கரிப்பு நமக்கு வேண்டும். அழியாத அலங்கரிப்பாகிய அந்த அலங்கரிப்பை தேவன் நமக்கு தருவாராக. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அலங்கரிப்பு எனக்கு வேணும். கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. ஆவிக்குரிய கனிகளாகிய அலங்கரிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அலங்கரிப்பால் என்னை அலங்கரித்துக் கொள்ள கிருபை தருவீராக. ஒருவேளை சில குணங்கள் எனக்கு இல்லாமல் இருந்தால், ஆண்டவரே இப்பொழுது உங்க குணம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? இயேசுகிட்ட எல்லா குணமும் இருக்குது. எல்லா குணமும் நிறைந்த ஒருவர் உண்டு என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட எல்லா குணங்களும் இருக்குது. நம்ம அப்பா அவர். அவர்கிட்ட கேட்டு அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள் எந்த குணங்கள் தேவை, ஓ ஹல்லேலூயா, எந்த குணங்கள் எனக்கு அலங்கரிப்பாய் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய அலங்கரிப்பை அசுத்தமாய் மாற்றுகிறேன், என்னுடைய அலங்கரிப்பை கெடுக்கிறேன், அந்த குணங்களை இன்னைக்கு மாற்றி போட்டு தேவன் நல்ல குணங்களினால் அலங்கரிப்பாராக. ஹல்லேலூயா. ஜீவியம் நல்ல ஜீவியமாய் இருக்கட்டும். உள்ளான அலங்கரிப்பு, உள்ளாக மறைந்திருக்கிற குணம் அது வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கனிகளினால் வரங்களினால் என்னை அலங்கரிப்பீராக. அன்பினால் அலங்கரிப்பீராக. நல்ல வார்த்தையினால் அலங்கரிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக.
சாந்தமான வார்த்தை வருவதாக. எல்லா சண்டையின் ஆவிகள் என்னை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. மணவாளனை சந்திக்க போகிற மணவாட்டிக்குள் இருக்க வேண்டிய அலங்காரங்கள், இந்த அலங்காரங்களை தேவன் நமக்கு தருவாராக. புறம்பான அலங்கரிப்பை சத்துரு கொடுக்கிறான். வெளியே நமக்கு அசுத்தமான அலங்கரிப்பை கொடுத்து நம்முடைய ஜீவத்தை கெடுத்து போடுகிற சத்துடைய கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உள்ளான ஒரு அலங்கரிப்பை கர்த்தர் தருவாராக. உள்ளான அலங்கரிப்பை தாங்கப்பா, பரிசுத்த அலங்கரிப்பை தாங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி செய்வீராக. ஞானத்தினால் என்னை அலங்கரியும், நல்ல யோசனையினால் அலங்கரியும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நல்ல கிரீடத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தினால் என்னை அலங்கரியும் ஆண்டவரே. கிருபை தருவீராக ராஜா. புறம்பான அலங்கரிப்புக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களுடைய உள்ளான அலங்கரிப்புக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும், அத்தனை நன்மைகளும், அத்தனை கிருபைகளும் எங்க எல்லாருக்கும் 100க்கு 100 கிடைப்பதாக. எங்களை அப்படியாய் அலங்கரித்து எங்களை தகுதியாய் மாற்றுங்க, எங்களை ஆயத்தமாய் மாற்றுங்க. தாழ்த்தரிப்பணிக்கிற மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.